லாபத்திற்காக அதிமுக பாஜகவிடம் அரக வைத்து பார்க்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? கூட்டணி முடிவுக்கு முன்ன நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன நிலையில 650 கோடி ரூபாய் எடப்பாடி பழனிசாமி உறவினர்கள் வரி வைப்பு செய்ததாக அமலாக்கத்துறை கூறியிருக்கு. இதை வச்சு அவங்க அமித்ஷாவிட சரணடைந்திருக்காரா? நேற்றையிலிருந்து ஊடகங்களில் நெட்டிசன்கள் போடப்படுகின்ற பதிவுகளும் அதேபோல் ஏற்கனவே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பற்றிய பேசிய பேச்சுக்கள், குறிப்பாக அதிமுகவுடைய சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும், குறிப்பாக அந்த கட்சியினுடைய ஸ்போக்ஸ்மேன் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் பேசிய பேச்சுக்கள் வைரலாக பறந்து கொண்டிருக்கின்றன. திடீர் அழைப்பு டெல்லிக்கு எதற்கென்று மத்திய உள்துறை அமைச்சருடைய சார்பில் எந்த விதமான பதிவும் வெளியிடப்படவில்லை. அதேபோல் நேற்று சந்தித்து வந்த நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் எதற்காக சந்தித்தோம் என்ற விளக்கத்தையும் கூறவில்லை. ஆனால் ஒரே ஒரு விளக்கத்தை, இவர் சந்தித்து விட்டு வந்தவுடன் உள்துறை அமைச்சர் அவருடைய எக்ஸ்தல வலைப்பக்கத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தலைமையில்தான் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு ஆட்சி அமைக்கப்படும் என்றார். விமான நிலையத்தில் வைத்து அவர் எதிர்க்கட்சி தலைவரை கேட்கின்ற பொழுது மழுப்பலான பதில் தான் சொன்னாரே தவிர, உறுதியாக அவருடைய தலைமையில்தான் தேர்தல், அவருடைய தலைமையின் கீழ் தான் ஆட்சி அமைக்கப்படும் என்று உறுதிபட கூறவில்லை. ஆகவே டெல்லி மிட்டா மிராசுகள் நிறைந்த பகுதி என்பதை காட்டுகின்ற வகையில் நேற்றைக்கு எடப்பாடி அவர்கள் உருட்டப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் இதிலிருந்து தெளிவாகிறது. இது போன்ற உருட்டல் மிரட்டல் எல்லாம் இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று போற்றப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திடம் எந்த காலத்திலும் எடுபடாது என்பது டெல்லி ஜாம்பவான்களுக்கு தெரியும். ஆகவே வளைந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றவர்களை வளைக்க முற்படுவது இயற்கைதானே. சரி, எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து இன்னைக்கு அண்ணாமலையும் டெல்லி போயிருக்காரு. குறிப்பாக அண்ணாமலையை மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சதாகவும், இந்த கூட்டணின்றது 2026 உறுதியாக அமையும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்வங்கள்லாம் சொல்லப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி உறுதியாகுமா? நம்ம ஒன்றும் ஜோசியம் பார்க்குறவங்க இல்லை. அதில் என்ன நடந்ததுன்னு அறைக்குள்ளே அவங்க தான் தெளிவுபடுத்தணும். என்ன நடந்து இன்றைக்கி அவர் ஏன் டெல்லிக்கு போகிறாரு அவரை கேட்டால் சொல்லிவிடுவார். ஏர்போர்ட் தானே போயிருப்பார், கேட்டால் சொல்லிடுவார். நான் பொதுவாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களை பொறுத்தளவில் நாகரிக அரசியலுக்கு சொந்தக்காரர். அடுத்த கட்சியில் என்ன நடக்கிறது என்பதை எப்பொழுதுமே விமர்சிக்காதவர். நாங்கள் கூட்டணியில் பலமோடு இருக்கின்றோம், மக்கள் எங்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே 2026 தேர்தலை நோக்கி எங்கள் காய்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. மற்ற பிரச்சனைகளை பற்றி, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுகின்ற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகமே தவிர, மற்ற இயக்கங்களில் நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி எப்பொழுதுமே எங்கள் முதல்வர் கவலைப்பட்டதில்லை. நாடு ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகின்ற நாடாக இருக்க வேண்டும், மக்களின் தேவைகளை நிறைவேற்றுகின்ற நாடாக இருக்க வேண்டும், கல்வியில் சிறந்த நாடாக இருக்க வேண்டும், அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும், ஜாதி மத மோதல்கள் தவிர்க்கப்பட்டு அவரவர்கள் விரும்புகின்ற இறை வழிபாடை சுதந்திரமாக நடத்துவதற்குண்டான சுதந்திர காற்றை சுவாசிக்கின்ற மாநிலமாக இந்த மாநிலங்களை மாற்ற வேண்டும் என்ற கொள்கையோடு எங்கள் முதல்வர் பயணித்து கொண்டிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய முதல்வருடைய பயணம் மேலும் 2026க்கு பிறகும் தொடரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அதிமுக ஐடி சார்பில் 1000 ரூபாய் கொடுப்பதை போல் கொடுத்துவிட்டு 1000 கோடி ரூபாயை அமுக்கிய அந்த தியாகி யார் அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் ஒட்டியவர்கள் தான் இது குறித்து விளக்கங்கள் கேட்க வேண்டும். ஏதாவது நாட்டிலே இது போன்று அவதூறான பிரச்சாரங்களை பரப்பி அதன் வாயிலாக சட்டம் ஒழுங்கு கெடுமா என்று எதிர்பார்க்கிறார்கள். சட்டம் ஒழுங்கை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான இந்த காவல்துறையை இயக்குகின்ற தீர்க்கதரிசி, ஆற்றல் மிக்க அன்பிற்கினிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி இருக்கின்ற வரையில் இது போன்ற அவதூறுகள், இது போன்ற பிரச்சனைகளால் எந்த விதமான சட்டம் ஒழுங்கும் பாதிக்கப்படாமல் தமிழகத்தை அமைதி பூங்காவாக அழைத்து செல்வார். பேசுவதற்கு எந்த விதமான பொருளும் இல்லாததால் இது போன்ற அவதூறிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கும் சேர்த்து 2026ஆம் ஆண்டு மக்கள் சரியான தகுந்த பதிலடியை தருவார்கள். மது வெள்ளமும் ஊழல் புயலும் தமிழ்நாட்டில் இருக்கிறதா அவருக்கு அமித்ஷா ஒரு உத்தரப்பிரதேச நினைச்சு சொல்லியிருப்பார் அவர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.